ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. நம்ம எந்த வித ப்ரோக்கரேஜும் சார்ஜ் பண்ணுறதில்ல. தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓனரையே நீங்கள் பேசலாங்க. வாங்க இந்த வீடியோவை போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன தகவலும் தெரிய வரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இருக்குன்னா OMR ஒட்டியம்பாக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக OMRோட ரோடு தாங்க. OMRல எவ்வளோ பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. சிறுசேரி ஐடி பார்க் இருக்குது. வேர்ல்டு ட்ரேட் சென்டர் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இருக்குது. TCSோட பெரிய கம்பெனி இருக்குது. அசென்ச்சர் இருக்குது. எல்லா பெரிய ஐடி பார்க்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே OMRல தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு டாப் கிளாஸான ஒரு லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அவேல நம்மளோட சைட் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கில் உங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டியிருக்கோங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,10,00,000. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்டோரிஸ் பில்டிங் நம்மளோட சைட்லேருந்து ரொம்ப நியர்பைலேயே அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தனி வீடு அமைஞ்சிருக்குங்க. எவ்வளோ சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஐடி பார்க்ஸ் எல்லாமே இருக்கிற ஏரியா தான். இந்த சைட் வந்து பார்த்திங்கன்னா சித்தால பக்கத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு வந்து நியர்பையில் ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா 20 ஸ்கூல்ஸ் இருக்குங்க. ஃபேமஸ் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், பஸ் போகிற ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஆன் ரோட் உங்களுக்கு வந்து பஸ் போகிற ரோட் மேலேயே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து இங்கே வந்து உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க லொக்கேஷன் தான் இது. நம்ம இப்போ பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா OMR உங்களுக்கு வந்து ஒட்டியம்பாக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலே டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த ஏரியா நியர்பையில் நம்ம வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட்டி சேல்ஸ் பண்ணியாச்சுங்க. இது ஒரு சாம்பிளுக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதோட இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட் மெயின் ரோடில் உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து ரோடு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குங்க. அதுதான் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு குட்டி மாளிகை மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு 40 ஃபீட் மெயின் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க போயிட்டு நம்ம சாம்பிள் வீடும் பார்த்துடலாம். அப்போ தான் எங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு பில்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு 40 ஃபீட் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மாடல் இண்டிவிஜுவல் வீடு தாங்க. இவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து இண்டிவிஜுவல் வீடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் ஒரு சூப்பரான லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் இந்த லொக்கேஷன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டாப் கிளாஸான லொகேஷன் தாங்க. நீங்க பாக்குறீங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோடு ஒட்டியம்பாக்கம் டு உங்களுக்கு வந்து தாழம்பூர் போற மெயின் ரோடு தாங்க. அது இங்க வந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் கூட இருக்காதுங்க. நீங்க பாக்குறீங்க பாருங்க, இதான் அந்த மெயின் ரோடு. நல்ல ஒரு பிஸியான ஒரு மெயின் ரோடு தாங்க அது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் வந்து ரோடுங்க. பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோன்ஸோட வில்லாஸ் இருக்கு, மல்லேஸோட அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா பெரிய பெரிய பில்டர்ஸ் என்ன இல்லை OMRல அந்த லெவல்ல எல்லா பில்டரும் இருக்காங்க. காசா கிராண்ட் இருக்காங்க, உங்களுக்கு வந்து நெஸ்ட் இருக்காங்க, மல்லிஸ் இருக்காங்க, கேஜியோட பொலினோ இது இருக்கு. எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நல்ல ஒரு டாப் கிளாஸ் பில்டர்ஸ் இருக்கிற ஒரு லொக்கேஷன்ல தாங்க இந்த வில்லா வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வில்லா ஆல்ரெடி வந்து பில்டர் தரப்புல இருந்து கட்டி சேல்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு வில்லா வந்து கட்டுறாருங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து இந்த நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க வந்து பார்க்கறதுக்காக. இவரோட ஒர்க்மேன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த வீட்டை வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. ஸோ இப்போ அவைலபிளாக இருக்க வீடு வந்து இந்த லெஃப்டில் இருக்குங்க. ஸோ மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க. அது நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், அதுதான் வந்து
இந்த லொக்கேஷனில் தான் இருக்க அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சைடில் வந்து பண்ணிட்டு இருக்கோம் பாருங்கள். அதுதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கட்டி சேல் பண்ண ஒரு வீடு தாங்க. ஸோ சாம்பிளுக்கு இந்த வீடை பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பரான ஒரு ஒர்க்மேன்ஷிப்பில் அழகாக கட்டியிருக்காங்க. இது வந்து வெறும் 900 ஸ்கொயர் ஃபீட் தாங்க. இந்த 900 ஸ்கொயர் ஃபீட்டு மாதிரி இருக்காது இந்த வீடு. இந்த வீடு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பங்களா டைப்பில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதோட பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், ஒரு பெரிய பெரிய ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிரானந்தனியோட அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாவலூர் இருக்குது, சோழிங்கநல்லூர் இருக்குது. ஃபுல்லாக ஹைடி காரிடாருக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இப்போ வந்து மழை பெஞ்சுது ரீசெண்டாக பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. நிறைய பேர் வந்து எந்த இடத்துல வந்து ஓஎம்ஆரில் வந்து தண்ணி வந்து தேங்காது, ஸ்டாக் ஆகாது, தண்ணி வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லைங்க. நீங்களே பார்க்குறீங்க, சுற்றி பாருங்கள் எவ்வளோ வந்து ஃபுல்லாக வீடுங்க தான் வந்து இருக்குது. இப்போ எல்லாமே இண்டிவிஜுவல். இங்கெல்லாம் பாருங்கள், இது ஜோன்ஸ் வந்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஜோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஃபுல்லாக வந்து வில்லா டைப்பில் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பெரிய பெரிய வந்து வில்லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸில் தாங்க வந்து நம்ம வந்து வில்லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பெரிய பெரிய பில்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5C 1.75 அந்த ரேஞ்சில் இருக்க வில்லாஸ் எல்லாமே இவங்க வந்து இப்போ அப்கமிங் பில்டர்ஸ்ன்றதுனால ரொம்ப ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் பண்ணுறாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வந்து பண்ணலாம். அதோட இது வில்லாவோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,00,000 தான் சொல்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் கட்டினாங்கன்னா இந்த சைஸில் இருக்க வில்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 crore சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இந்த சைஸில் அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க. எல்லாம் வந்து 600-700 தான் பண்ணுவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒர்க்மேன்ஷிப்பில் இந்த பில்டிங் வந்து இந்த பில்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டைலில் உங்களுக்கு வந்து வெறும் 1,10,00,000 வந்து வீடு தருவாங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ ஒர்க்மேன்ஷிப்பில் பாருங்கள் எவ்வளோ டாப் கிளாஸ் குவாலிட்டி.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, அதனால் வெளியில் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்காக தான் உங்களோட வரவேற்பறைக்கே எங்களோட சேனல்ஸோட வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. உங்களோட வீடு வாங்குகிற கனவு இந்த மழையால் தடப்பட வேண்டான்றதுனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பார்க்க தெரியல அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸ்பர்ட் டீம் உங்களுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.